கணவன் மனைவி ஒண்ணு சேராமையே ஒரு தெய்வ பிறவி உங்களுக்குள்ள வந்துருச்சு. அது நடமாடி ஆரம்பிச்சிருச்சு. அது நம்மளுக்காக நடமாடி அற்புத அதிசயங்களை செஞ்சு உலகத்தில் நான் தான் கடவுள்ட்டு ஆமே அது உனக்குள்ள ஒரு ஊழிச்சு. அந்த ஆவி உனக்குள்ள சொல்லிட்டு இருக்கு. தனக்கா பிரகாரம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. மற்ற கிறிஸ்தவ மாதிரி தனக்கா உலக பேசாங்க போயிட்டாங்க. பிரச்சனை வந்து ஏசி இந்த போய் ஒளிஞ்சுக்கிட்டாரா? அலையிலுயா. ஏங்க கோடி அந்த அடிக்கிறதுக்கு இவன் எந்திரிச்சு ஓடுறான். அப்படியே ஆஃப் பண்ணி அப்படியே நிக்கிறான். பிசாசு அப்படியே ஆமே அவன் என்ன சவுலோட படையை அப்படியே ஆஃப் பண்ணி நிக்க வச்சான். ஆமே கர்த்தருடைய ஆவியுடைய ஒரே சின்ன பையன் 18 வயசு பையன் ஆமே எழுந்திட்டு போறான். அவ்வளவு பெரிய கஜானிக்கான ஆள அடிக்கிறது. அவன் ஊதுனாவே அங்க போய் விடுவான். அவனே செஞ்சாரு. ஆமே அந்த விசுவாசத்துல ஓடுறாங்க. விசுவாசம் இல்லாதனாலதான் அற்புதங்கள் இன்று ஆமே அநேக சபைகளில் நடக்காது. காரணம் நடக்காது. ஆமே பிரச்சனை வந்தோம்னா அப்படிதான் காண்பா. நடக்காத மாதிரி தான் காண்பா. நீ அதை எழுதிட்டு ஓடணும். பேசலாம். இங்க சொன்னது பாருங்க. விசுவாசத்தில் பலமா இருக்கவில்லை. அவன் ஏற்கனவே 100 வயது தன் சரீரம் செத்து போனது. சரீரம் சாராருடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கேர் பண்ணிக்கவே இல்லை. நான் கூட என்ன சொல்றேன், இன்னைக்கு இந்த ஊழியத்துல ஆண்டவர் எல்லாம் எனக்கு வாக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா? ஒருத்தர் மடியில ஒருத்தர் உட்காருவாங்க. இந்த இடம் நிரம்ப அப்படி ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி இந்த இடம் நிரம்பணும். 2 ஆளுங்க நடக்கணும். அவ்வளவுதான். விசுவாசம் தான். நடக்கணும். ஏன்னா ராஜா சொல்லிட்டாரு. அவர் கட்டளையிட ஆகும் நில்லுனா நிற்குட்டாரு. காத்தை கடலை அகற்றி அப்படியே நிக்க வச்சாச்சு. நிக்க வைக்கிறவரு, உட்கார வைக்கிறவரு, பிசாசை ஓட வைக்கிறவரு அவருதான். ஆமே பிசாசு பார்த்து கேட்குது, ஆண்டவரே இதோ காலம் வருமுன்னே ஆமே எங்களுக்குள் வந்துட்டு ஆமே எங்களை அழிக்க வந்தாயோ அப்படிங்கிறாரு. நடுங்கிறான் பிசாசு. தேவனை பார்த்து நடுங்கிறான். அவருடைய பிள்ளையை பார்த்தாலும் நடுங்கிறான். அதுதான் ஆண்டவர் நீங்க எதிர்பார்க்கிறாரு. உன்னை பார்த்தா பிரச்சனை நடுங்கணுங்கிறாரு. ஆமே உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறான். பிசாசு கேட்கிறான். அப்ப நீ பிரச்சனையை பார்த்து இந்த நோயே உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இதுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். உலகத்தை படைச்ச கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். இதுக்குள்ள வளருக்கு உனக்கு இடமே இல்லை. ஆமே ஒரு குண்டூசி அளவு கூட இல்லை இங்க உள்ள வளருக்கு. அப்படி துரத்தி விட்டு அவனை பார்த்து எதுக்கு பேசு அல்லேலூயா சொல்லுகிறார் பாருங்க. செத்து போனதையும் சாராருடைய கர்ப்பம் செத்து போனதையும் இவனுடைய நாடி நரம்பு ஆடி போனது போல சாராருக்கு ஒண்ணுமே இல்லைட்டானுங்க. சாராருக்கு எல்லாமே முடிஞ்சு போட்டு ஏட்டு செடி காலியான கடைசியில குச்சி முடிச்சுட்டான் பிசாசு சாராருக்கு. அப்படியே மாட்டி அப்படியே நடந்துருக்கு. கொஞ்சம் நினைச்சு ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே ஆண்டவர் என்ன செய்யும்? மறுதளிக்கிறவனே ஆமே 100 வயசாய் தடிய மூடிட்டு நடக்கிறாங்க. ஊரே எப்படி கேவலப்படுத்திடும். ஆனா அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். அவன் அந்த பலவீனத்தை ஆமே செத்து போனதை என்னல இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஆமே கடன் பிரச்சனை செத்து போச்சுன்னு சொல்லு. ஆமே தரித்திரம் செத்து போச்சுன்னு சொல்லு. பண பிரச்சனை செத்து போச்சுன்னு சொல்லு. வியாதி செத்து போச்சுன்னு சொல்லு. ஆமே கர்த்தருடைய வார்த்தையினால் ஆமே ஆமே எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கிற ஆமே அந்த வசனம் எனக்குள் இருக்கு. அந்த வார்த்தையாவே கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். அது உயிரோடு எழும்பும். இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்த்தாதான் நீ கிறிஸ்தவனாவே வாழ முடியும். முதல்ல தெரிஞ்சுக்க. ஆவிக்குரிய வாழ்க்கை ஆமே வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த உலகத்தை பார்த்து
செத்து போனது என்னாது ஆமே. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அதுதான் முக்கியம். சந்தேகமே வரக்கூடாது. சந்தேகம் வந்துட்டாவே ஆமே பிசாசுடைய ஆமே தேவன் உள்ளார வந்துச்சுன்னு அர்த்தம். அவன் உள்ளார வந்துட்டான்னு அர்த்தம். சந்தேகம் நடக்காது, அதுதான் சந்தேகம். வேற ஒண்ணுமே நடக்காது 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 சொல்லிட்டு இருக்கீங்களே, அதான் சந்தேகம். இது எப்படி மாறும்? மலைகளை எல்லாம் மலைகளாக்குவான் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ ஆமே மனமாறி இருக்க போய் கடலுள்ள உழுவு அவர் சொல்லி ஆமே. அல்லேலூயா. பாதைகள் எல்லாம் செவ்வையாக்குவான். நான் உனக்கு முன்னே போய் கோடலானவர்கள் இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாத்தி விடுகிறேன். மாத்தி விடுறவங்க வச்சுக்கிட்டு இது மாறாதா மாறாதா என்னங்க குழப்பம்? கிறிஸ்துவ குழப்பம். அதுக்கு தான் இந்த பைபிளை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு தான் உலக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்காங்க. அதுக்கு தான் உனக்கு உடனே கொடுத்திருக்கிறாரா, கணவரை கொடுத்திருக்காரா, வீட்டை கொடுத்திருக்கிறாரா, ஆமே சம்பாதிக்கிற பலத்தை கொடுத்திருக்கிறாரா, ஆமே எண்ணங்களை கொடுத்திருக்கிறாரா, ஆவிக்குரிய ஒவ்வொரு வரங்களையும் கொடுத்து எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? அப்படியே வச்சு பூஜை பண்ணாதீங்க. சொல்றாரு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படும். அவிசுவாசம் வந்துருச்சுனாவே சந்தேகம் வந்துடும். ஆமே மாறாது நீ நினைச்சிருந்தாவே உள்ளாத அவன் வந்து டேலா போட்டுருவாங்க கத்த. உன் தொழில வந்து அவன் இறங்கிடுவான் அப்படிங்கிற அந்த ஓட்டி விடுறதுல கத்த பேசுறாரு. இனிமே நாளைக்கு திங்கட்கிழமை நீ வேலைக்கு போகும்போது ஆமே ராஜாவா போகாத, ஒரு மணி எழுதி நிற்க முடியாது. வாக்குத்தத்தத்தை சாப்பிட வரைக்கும் அப்படி ஆமே. நீ மனைவிக்கிட்ட பிரச்சனையோடைய அந்த மன அழுத்தத்தோட பாரத்தோட போனீங்கன்னா நோய் வரும்போது நோயை வாங்கிட்டு வருவேன். சாயந்தரம் வேலை முடிஞ்சு வரும்போது அந்த ட்ரெஸ்ஸையே போட்டு அழுத்தி ஹார்ட் அட்டாக் பண்ணி வருவாங்க. ஒவ்வொரு நாளும் நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவனுக்கு தான் அதிகமா ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கவலை கொண்டுட்டு வந்து இறக்கி வச்சிருக்கான் பிசாசு. அந்த அளவுக்கு போராட்டத்தை உன் வீட்டுல நட்டு வீட்டுல நச்சு உட்காந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களை யோசிக்கிறான், சிந்திக்கிறான், நடக்கிறான். சொல்லுகிறார் பாருங்க. ஆமே. அவன் அவிசுவாசம் சந்தேகப்படாமல் தேவ வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவதற்கு கடவுளா இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினதை, வாக்குத்தத்தம் வசனம், வார்த்தை, சத்தியம். நானே வழி, நானே ஜீவன், நானே சத்தியங்கிறார். ஆமே. அது உண்மைங்கிற வாக்குத்தத்தம் பண்ணது உண்மைதான். அவர் சொல்றாங்க அது சத்தியம். சத்தியமா சத்தியமா சொல்லுங்க, இதை நான் செய்யவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமே.
ரசத்தை கொண்டு